நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். ஐயா, எனக்கு விபரீத ராஜயோகம் இருக்குதான்னு ஒருத்தர் கேட்குறாரு. இன்னைக்கு காலையில் சார் ஒரு அன்பர் எனக்கு கால் பண்ணி, ஐயா எனக்கு விபரீத ராஜயோகம் செயல்படுமா செயல்படாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. சார் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், விபரீத ராஜயோகம்னா அள்ளி கொடுக்கும் சார். அப்புறம் கடைசியில் அதை அனுபவிப்பாரா அப்படின்றது கேள்விக்குறி தான். எனக்கு தெரிந்து ஒருத்தருக்கு விபரீத ராஜயோகம் அற்புதமாக செயல்பட்டது. ஒரு நடிகருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது சார் அது. ஆனால் கடைசியில் அவர் அதை அனுபவிக்கவே இல்லை. பேர் புகழ தான் கொடுத்ததை தவிர பட் அதை அனுபவிப்பவர்கள் எல்லாமே அவருக்கு அடுத்த தலைமுறை தான் அனுபவித்தாங்க. விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும், ஆனால் அவர் அனுபவிப்பாரா என்பது ஒரு கேள்விக்குறி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க சார். நாடு விட்டு நாடு போயெல்லாம் மிகப்பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க. அந்த விபரீத ராஜயோகத்தை அவர் சிறு வயதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வறுமையில் இருப்பாங்க. மிகப்பெரிய வறுமையிலிருந்து மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக ஆக்க வச்சு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து அந்த யோகத்தை இவர் பெயர் புகழ் தான் கிடைக்கும் இவருக்கு. ஆனால் அந்த யோகத்தை இவர் அனுபவிப்பார்ன்றது தான் கேள்விக்குறி. மிகப்பெரிய புகழ் உச்சாணி கொம்புல உட்கார வச்சு மிகப்பெரிய யோகத்தையும் கொடுத்து புகழையும் கொடுக்குமே தவிர இவர்களுக்கு அந்த கடைசி காலகட்டம் மிகப்பெரிய சொல்லுன்னா துயரத்தை தான் சார் கொடுத்துருக்கு. அப்போ எப்படி இருந்தால் இந்த விபரீத ராஜயோகத்தை ஒருத்தருக்கு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சார், ஒரு ஜாதக கட்டத்தில் 8ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் போய் அமர்ந்திருக்கணும். அந்த 6ஆம் வீட்டு அதிபதி 8ல் பரிவர்த்தனை ஆகிருக்கும் சார். 8-6 பரிவர்த்தனையில் உட்காந்துருக்கணும். அல்லது 8ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டிலேயோ 12ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டிலேயோ பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்து, அதே மாதிரி 12ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டிலேயோ 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டிலேயோ இந்த மாதிரி பரிவர்த்தனை யோகத்தில் அமர்ந்து அதை குரு பார்க்கணும் சார். குரு பார்த்துட்டா மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சார் இவர்கள். அந்த காலகட்டம் மிகப்பெரிய புகழ் உச்சியில் உட்கார வச்சு இவர்களுக்கு பணத்தையும் தன லாபங்களையும் அள்ளி கொடுத்து மிகப்பெரிய கோட்டீஸ்வரம் ஆக்கக்கூடிய தன்மை இந்த 6ம் 8ம் பரிவர்த்தனை பெற்று 12ஆம் வீட்டையும் பரிவர்த்தனை பெற்றிருந்தா மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் இவர்கள் தான் என்று நிச்சயம் சொல்லிடலாம் சார். அந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகத்தை சுப கிரகங்கள் பார்வை பெற்றிருந்தீங்க, முதல் தரமான ராஜயோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார் இவர்களுக்கு. உங்கள் ஜாதக கட்டத்தில் இது மாதிரி இருக்கான்னு பாருங்கள். 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டிலேயோ அல்லது 8ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டிலேயோ 12ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டிலேயோ இது மாதிரி பரிவர்த்தனை பெற்ற அந்த சுப கிரகங்கள் பார்வை பெற்றதுன்னு வைங்க, மிகப்பெரிய ராஜயோகம். இது மட்டும் இல்லை, முக்கியமாக லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும் சார். லக்னாதிபதி பலம் பெற்று இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்று குரு பார்வை சுபகிரக பார்வைகள் இருந்ததுன்னு வைங்க, இவர்கள் முதல் தரமான கோட்டீஸ்வர தர வரிசையில் நிச்சயம் இடம் பிடிப்பார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ எந்த வீட்டில் 8ஆம் வீட்டு இருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்குன்னு ஒருத்தர் கேட்டார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வீட்டு அதிபதி 8லேயே ஆட்சி பெற்றிருந்தால் யோகம் சார். ஏன்னா 8ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்றிருந்தால் தான் ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஆயுளே கொடுக்கும். ஆயுளே இல்லைனாக்கா மற்ற யோகங்களே செயல்படாது இல்லையா? அற்பாயில் போகிறவனுக்கு எதுக்கு சார் யோகங்கள்? அப்போ 8ஆம் வீட்டு அதிபதி பலம் பெற்றிருந்தால் தானே இவருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஆயுளை கொடுக்கும். அப்போ 8ஆம் வீடு மட்டும் ஆயுளை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. 8ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரனான ஆயுள் கிரகத்துக்கு சொந்தக்கான சனி பகவானுடைய நிலையும் பார்க்கணும், லக்னாதிபதி நிலையும் பார்க்கணும். லக்னாதிபதி கெட்டு 8ஆம் வீட்டு அதிபதி கெட்டு சனி பகவானுடைய அந்த காரகத்துவமும் கெட்டு போயிருந்தால் தான் இவர்கள் அற்பாயில் போவாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் இப்போ மேஷ லக்னம்னு வைங்க, மேஷ லக்னத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக யார் வருவார்? அந்த விருச்சிக ராசினுடைய அதிபதி செவ்வாயே வருவார். அவரே மேஷ லக்னாதிபதியாகவும் வருவார். அப்போ அந்த 8ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் உட்காந்தா இவருக்கு யோகம் சார், மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் செவ்வாய் தசையில். இன்னும் குரு பார்வையில் இருந்ததுன்னா முதல் தரமான யோகத்தை அள்ளி குவிக்கும் சார் இவர்களுக்கு. அதே மாதிரி துலா ராசி எடுத்துங்க, துலா லக்னம்.
துலா லக்னத்திலேயே சுக்கிரன் அமர்வு பெற்றிருந்தாருன்னு வைங்க, அதே 8ஆம் வீட்டு அதிபதி தான் இவர். ரிஷப ராசியில் ரிஷப ராசிக்கு சொந்தக்காரன் சுக்கிரன், துலா ராசிக்கு சொந்தக்காரன் சுக்கிரன். அப்போ துலா லக்னத்திற்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் லக்னத்திலேயே உட்கார்ந்து இவர்களுக்கு அந்த சுக்கிர தசை வந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கு. அப்போ இந்த சுக்கிரன் 8ஆம் வீட்டு அதிபதி, துலா லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் லக்னத்தில் உட்கார்ந்தாலும் யோகத்தை கொடுக்கும். அதே அந்த 8ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் உட்கார்ந்து உச்சம் பெற்றாலும் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சுக்கிர தசை. 20 வருடங்கள் பொற்காலம் சார் இவர்களுக்கெல்லாம். இப்போ அதே 8ஆம் வீட்டு அதிபதி சொல்கிறேன் பாருங்க, கன்னி லக்னம், கன்னி லக்னத்திற்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷ ராசி வரும் இல்லையா, அந்த 8ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் கன்னி ராசிலே வந்து அமர்ந்து உட்கார்ந்து அந்த செவ்வாய் தசை வருதுன்னு வைங்க, 7 வருடமும் சொல்லொன்னா துயரத்துக்கு ஆட்படுவார் சார் இவர். மிகப்பெரிய வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சி. ஏண்டா பிறந்தோம், எதுக்குடா பிறந்தோம், வாழ்க்கையே முடிச்சிக்கலாமான்னு இருப்பார் இவர். ஒருத்தருக்கு அதே 8ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தை வந்தால் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அதே இன்னொருத்தருக்கு கன்னி லக்னத்திற்கு 8ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் கன்னி லக்னத்திலே வந்து அமர்ந்து அந்த தசாக்காலம் வந்தால் மிகப்பெரிய சொல்லொன்னா துயரத்தை கொடுத்து வாழ்க்கையை முடித்து கொள்ளலாமா, அல்லது விபத்து மூலமாக பிரச்சனையை கொடுக்கும், அல்லது வீண் வம்பு வழக்கு அசிங்க அவமானம் போலீஸ் கேஸு கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இவரெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் வாழ்க்கையை நடத்தவே முடியாது சார். கன்னி லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் அமர்ந்ததால் கண்டிப்பாக இவர்களுக்கு நிச்சயம் ஒரு அவமானத்தை கொடுக்காம போகாது அந்த செவ்வாய் தசை. அப்போ அதே அந்த செவ்வாய் சுபகரங்கள் பார்த்துட்டாருன்னு வைங்க, நான் சொல்லுவது அனைத்துமே நடக்காது. அப்படியே ஆப்போசிட், மிகப்பெரிய ஏற்றம், மிகப்பெரிய புகழ், மிகப்பெரிய திடீர் யோகம் அள்ளி வழங்கும், கொட்டி கொடுக்கும். அந்த மாதிரி சமயத்தில் தன லாபங்களே அள்ளி குவிக்கும் சார். இப்போ கும்ப லக்னம் எடுத்துங்க, இதே கும்ப லக்னத்திற்கு 6ஆம் வீடா யார் வருவார், அந்த கடகராசி வருவார். 8ஆம் வீட்டு அதிபதியாக யார் வருவார், அந்த கன்னி ராசியினுடைய அதிபதி. இப்போ பாருங்க, இந்த கும்ப லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி புதன் 6ஆம் வீட்டில் அமர்ந்து 6ஆம் வீட்டு அதிபதி கன்னி ராசியில் அமர்ந்திருக்காருன்னு வைங்க. இப்போ இது பரிவர்த்தனை யோகம் இல்லையா, 6ஆம் வீட்டு அதிபதி 8லையும் 8ஆம் வீட்டு அதிபதி 6லையும் அமர்ந்திருப்பது, புதன் வந்து சந்திரன் வீட்டிலையும் சந்திரன் வந்து புதன் வீட்டிலையும் அமர்ந்திருப்பது பரிவர்த்தனை யோகம். இப்படிப்பட்ட அமைப்புகளில் இவர்களுக்கு புதன் தசையாக சந்திர தசையாக வந்ததே என்றால் மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி குவிக்கும் சார் இவர்களுக்கு. இப்போ இதே இதற்கு வந்து கும்ப லக்னத்திற்கு குரு மகர ராசியில் அமர்ந்து அந்த புதனையும் சந்திரனையும் பார்த்துட்டாருன்னு மிகப்பெரிய ராஜயோகம் சார் இவர்களுக்கு. இப்படி இந்த அமைப்புகளில் நான் சொல்லும் விதிப்படி அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகம். அப்போ இதே இந்த 8ஆம் வீட்டு அதிபதி சார் ஒரு லக்னத்திலேயோ 4ஆம் வீட்டிலேயோ 10ஆம் வீட்டிலேயோ அமர்ந்திருந்தால்தான் மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும். யாருக்கு லக்னத்தில் அமர்ந்தால் யோகத்தை கொடுக்கும், யாருக்கு லக்னத்தில் அமர்ந்தால் அவயோகத்தை கொடுக்கும், தோஷத்தை கொடுக்கும் ரூல் இருக்குது. இதில் மேஷ லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் இவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தான் கொடுக்கும் லக்னத்தில் உட்கார்ந்தா. இதே கன்னி லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தில் உட்கார்ந்து 4ஆம் வீட்டில் உட்கார்ந்து 10ஆம் வீட்டிலேயோ இந்த ஸ்தானங்களில் 1, 4, 7, 10 உட்கார்ந்து செவ்வாய் தசை சொல்லுன்னா துயரத்துக்கு ஆட்படுவார் சார். சுபகிரக பார்வை இல்லை என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சி. யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கெடுக்கணும் ஒரு ரூல் இருக்குது சார். இப்படிப்பட்ட அமைப்புகளில் 8ஆம் இடது கன்னி லக்னத்திற்கு இந்த இடங்கள்ல இருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும். அதற்கடுத்து பாருங்கள், இதே ரிஷப லக்னம் எடுத்துக்கங்க. ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியாக வரும். அப்போ அந்த 8ஆம் வீட்டு அதிபதி குரு உச்சம் பெற்று இருக்காருன்னு வைங்க. எந்த இடத்துல, ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காருன்னு வைங்க. அப்போ மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கணும் இல்லையா, 8ஆம் வீட்டு அதிபதி பலம் பெற்று இருக்கக்கூடாது இல்லையா. அப்போ இவருக்கு பாருங்க, இந்த குருதசை வந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார். ஏனென்றால் 8ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டில் மறைஞ்சிட்டாருன்னு எடுத்துக்கலாம்.
அதே சமயத்தில் ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் குரு மறைஞ்சிட்டார் சார். அப்போ மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார். அது மட்டுமல்ல, ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் வீட்டதிபதி குரு உச்சம் பெற்றிருந்தா கடகராசியில் அமர்ந்து குரு தசை வந்து வைங்க, இவர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். எப்படி கொடுக்குன்னு பாருங்க. அந்த குரு பார்க்கமிடெல்லாம் செழிக்கும். அப்போ அந்த ரிஷப லக்னத்திற்கு குரு உச்சம் பெற்று பாருங்க, 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தையும் பார்ப்பார், 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். இதெல்லாம் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் ஆவார் சார் இப்படிப்பட்ட அமைப்பு. அப்போ யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கெடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்குல்ல சார். சரி சார், என்னோட ஜாதக கட்டத்தில் செவ்வாய் வந்து இல்லை செவ்வாய் 8ஆம் வீட்டதிபதி இல்லை 8ஆம் வீட்டதிபதி என் லக்னத்தில் வந்து உட்காந்துட்டார், 4ல் வந்து உட்கார்ந்து விட்டார், 10ல் உட்கார்ந்து விட்டார், தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தோஷத்தை கொடுக்கும். அப்போ எப்போ சார் தோஷத்தை கொடுக்காது இந்த அமைப்புகளில் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஜாதக கட்டத்தில் 8ஆம் வீட்டதிபதி லக்னத்திலேயோ அல்லது 4ஆம் வீட்டிலேயோ அல்லது 10ஆம் வீட்டிலேயோ அமர்ந்து அதனுடன் 5ஆம் வீட்டதிபதியோ இல்லை 9ஆம் வீட்டதிபதியோ சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருந்தா தோஷத்தை கொடுக்காது சார். யோகத்தை கொடுக்கனாலும் தோஷத்தை கொடுக்காம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இவர்கள் வாங்கி வந்த வரம் என்ன சார்? அதன்படி தானே ஜாதக கட்டத்தில் நிர்ணயிக்கப்படும். இவர்கள் போடும் திட்டங்கள்லாம் நிர்ணயிக்காது சார். இவர்கள் கட்டம்தான் நிர்ணயிக்கும். திட்டம் என்றைக்குமே செயல்படாது. கட்டம்தான் நிர்ணயிக்கும் இவர்களுடைய திட்டங்களையே. அதனால்தான் நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் 8ஆம் வீட்டதிபதி எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார், யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறாரா, அவயோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கிறாரா, சுபகிரகங்கள் பார்வை பெற்றிருக்கிறாரா, பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் பாருங்க. நல்ல விதத்தில் நான் சொல்லும் விதத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயம் விபரீத ராஜயோகத்தை கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் அள்ளி கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.